ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. ஓட்டு என்பது பணம் அல்ல, நம்ம வாழ்க்கையின் பொறுப்பு. ஒரு சிறிய ஊரில் தேர்தல் காலம் வந்தது. ஊர் முழுக்க பரபரப்பு. வீடு வீடாக மக்கள் வந்து பேசினார்கள். சிலர் நல்ல திட்டங்களை பற்றி சொன்னார்கள். சிலர் மட்டும் இதை வாங்கிக்கோங்க, ஓட்டு மட்டும் எங்களுக்கு போடுங்க என்று பணம் கொடுக்க முயன்றார்கள். அந்த ஊரில் மாரியப்பன் என்ற ஒரு விவசாயி இருந்தார். அவர் மிகவும் நேர்மையானவர். அவருடைய மகன் கேட்டான், அப்பா, எல்லாரும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, நாமும் வாங்கிக்கலாமே. மாரியப்பன் சிரித்தார். மகனை அருகில் உட்கார வைத்து மெதுவாக சொன்னார், மகனே, இன்று ஓட்டுக்காக காசு வாங்கினா நாளை நம்ம வேலைக்காக நாமே காசு கொடுக்க வேண்டிய நிலை வரும். மகன் புரியாமல் பார்த்தான். அப்பா தொடர்ந்தார், நம்ம ஊருக்கு தண்ணீர் வேண்டும், நல்ல சாலை வசதி வேண்டும், மருத்துவமனை வேண்டும், விவசாயத்துக்கு உதவி வேண்டும். இவையெல்லாம் யார் நல்ல மனசோடு செய்வார்களோ அவர்களை தான் தேர்ந்தெடுக்கணும். காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டா நம்ம உரிமையை நாமே விற்கிற மாதிரி ஆயிடும். அந்த வார்த்தை மகனின் மனதில் பதிந்தது. தேர்தல் நாள் வந்தது. ஊரில் சிலர் இன்னும் பணம் வாங்கி ஓட்டு போட தயாராக இருந்தார்கள். ஆனால் மாரியப்பன் வீடு வீடாக சென்று அன்பாக சொன்னார், பணத்தை பார்க்காதீங்க, குணத்தை பாருங்க. மக்கள் கஷ்டத்தை புரிஞ்சவரா? தேவையில்லாத சட்டம் போட்டு மக்களை லைனில் நிற்க வைப்பாரா, இல்ல மக்களை நிம்மதியாக வாழ விடுவாரா என்று யோசிங்க. நமக்கு நல்ல ஆட்சி வேண்டும்னா யார் நல்லது செய்வாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி ஓட்டு போடணும். அவரது வார்த்தைகள் பலருக்கும் விழிப்புணர்வு கொடுத்தது. அன்று அந்த ஊரில் பலர் முதல் முறையாக பணத்தை விட நன்மையை பார்த்து ஓட்டு போட்டார்கள். சில மாதங்களில் ஊரில் நல்ல சாலை வசதி, தண்ணீர் வசதி, விவசாய உதவி, பள்ளி மேம்பாடு எல்லாம் ஆரம்பமானது. அப்போது மாரியப்பன் மகனிடம் சொன்னார், பார் மகனே, ஒரு ஓட்டு சரியாக போனால் ஒரு ஊர் மலரும், தவறாக போனால் மக்கள் லைனில் நிற்கும் நிலை. ஃப்ரெண்ட்ஸ், பணத்தை பார்க்காதே, குணத்தை பார். யார் மக்களுக்கு நல்லது செய்வாங்களோ ஆராய்ச்சி செய்து அவர்களுக்கே ஓட்டு போடு. ஓட்டு என்பது ஒரு நாள் வேலை அல்ல, நம்ம எதிர்கால வாழ்க்கையின் விதை. இது போன்ற கதைகளை பெற குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.